யார் அந்த சார்? இந்த கார் யாருடையது? யார் அந்த சார்? இந்த கார் யாருடையது? யார் அந்த சார்? இந்த கார் யாருடையது? காரு சாரு இது எல்லாமே இப்போ பெரிய டேமேஜை திமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையை சொன்னால் திமுகவுக்கு இது ஒரு பெரும் சிக்கல் தான். அப்போ இந்த சிக்கலை தடுப்பதற்காக திமுகவினுடைய பெய்டு யூடியூபர்ஸாக இருக்கட்டும், ஹைனாக்களாக இருக்கட்டும், அவங்க என்ன செய்வாங்க? முட்டு கொடுப்பாங்க, மக்களை டைவெர்ட் பண்ண நினைப்பாங்க. அதெல்லாம் நடக்குமா விக்கி அப்படின்னு கேட்டால் நடக்குங்க. அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. ப்ரொபகண்டா அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு நபர் பேசுனா அது செய்தி, இல்லாட்டி அவன் ஏதோ சொல்கிறான். 10 நபர்கள் பேசும்போது ஐயோ அதுதான் உண்மை, 100 நபர்கள் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அடிச்சுக்கிட்டதுக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக மக்கள் மனசில் பதிய வைக்கப்படும். ஒரு கார் ஈசிஆர் ரோட்டில் ஒரு பெண் அவங்களுடைய குடும்பத்துடன் போகிறாங்க. 2 கார் வழிமறித்தது அப்படிங்கிற செய்தியை கடந்த 2 தினங்களாக நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த 2 தினங்களாக உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அறிவு என்ன தெரியுமா? இந்த மாதிரியான நேரங்களில், இரவு நேரங்களில் தமிழ்நாட்டில் கூட நம்மளால் போக முடியாது அப்படிங்கிற அந்த உண்மை மட்டும்தான். ஏதோ ஊப்பியில் நடந்துருந்துச்சுன்னா இது கொதின்னு கொதிச்சிருப்பாங்க இங்கே இருக்கக்கூடிய ஊப்பிகள். ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் அது தமிழ்நாட்டிலே நடந்ததுனால முட்டு கொடுக்க ட்ரை பண்ணாங்க. ஒரு நாள் முழுவதுமா நான் இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லாருமே இதை முட்டு கொடுக்குறாங்க. எப்படி முட்டு கொடுக்குறாங்க? பின்னாடி பார்த்தியா எல்போர்டு இருந்துச்சு, அங்கே ஓட்டுறவங்க ஒரு பெண், அந்த பெண்ணுனால பின்னாடி ரிவர்ஸ் எடுத்தாங்க, அந்த காரில் இடிச்சிட்டாங்க. காரில் நீங்கள் இடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறத ஃபாலோ பண்ணி 2 காரில் வந்தவங்க அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அவங்கள சேஃபாக விட்டுட்டு இப்படி யார் காரையும் இடிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அவங்க மேலேயே அபாண்டமாக பழிய தூக்கி போடுறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு கேட்டானுங்க. ஆனால் காவல்துறை அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? இல்லை அப்படி தெரியலை. புகார் கொடுத்த பெண் என்ன சொல்கிறாங்க? அவங்க வாண்டடாக தண்ணி அடிச்சுட்டு எங்களை வழிமறித்து நின்னார்கள் அப்படிங்கிறத காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி சொன்னாங்க அப்படிங்கிறத செய்தி ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டு இருந்தது. அதுக்கு முன்பாகவே இந்த பெண் இன்னொரு நிருபர்கிட்ட பேசின ஆடியோ லீக் ஆகுது. எங்களை நாங்கள் இடிக்கலை, சிசிடிவி கம்ப்ளீட்டாக இருக்குது, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வாண்டடாக அவனுங்க சண்டை போட்டானுங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே எல்லாருமே என்ன சொன்னாங்க? அடுத்ததாக அந்த பெண்ணின் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த திமுகவினுடைய ஹைனாக்கள் ஏதாவது இதை பற்றி வாய் திறந்தாங்களா? இல்லை. ஆனால் ஒருத்தர் திறந்தார். அவர் தான் திமுகவினுடைய மிக முக்கியமான நபராக மாறிப்போன திருமாவளவன் அவர்கள். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? காரில் திமுக கொடி இருக்கிறதுனால அதெல்லாம் திமுக காரனா இருக்காதப்பா, நீங்கள் சும்மா எதுக்கு எடுத்தாலும் திமுக காரனை தப்பு சொல்லாதீங்க, ஏன்னா இப்போ அவரே திமுக காரனா ஆகிட்டார் பார்த்தீங்களா. அப்படின்னா காரில் திமுகவினுடைய கொடி இருக்கக்கூடிய அந்த கார் யாருடைய கார் அப்படின்னு கேட்டதுக்கு எதுக்கு திமுக சார்ந்த எல்லாருமே இப்படி ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான ட்வீட்டை போட்டு எங்களை ப்ரொபகண்டா பண்ண, எங்கள் மைண்டை வாஷ் பண்ணுறதுக்கு, இல்லை தப்பான இன்ஃபர்மேஷனை எங்கள் மைண்டில் பதிய வைப்பதற்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க? ஐயோ இன்ட்ரோ போடலை, சும்மா ஒரு இன்ட்ரோ தட்டி விட்டுருங்க. கிட்ஸ் பெஸ்டியில் இன்டோர் கேம் ஏதாவது இருக்கா விக்கி, வீட்டு குழந்தைகளுடன் விளையாடுவதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஃபியூஸ் பாஸ்கெட் பால் அப்படிங்கிறது இருக்குது. 2000 ரூபாய், 2400 இப்படின்னு சொல்கிற பல விலையில் விற்றுட்ருக்காங்க. பட் ஒரு 50 பீஸ் தான் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிட்ஸ் பெஸ்டில் 1099 ரூபாய்க்கு வாங்கலாம். வெறும் 50 பீஸ் தான் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோனுடைய எண்டில் தரேன். அந்த காரனுடைய ஓனரை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. 2 கார் அப்படின்னு சொன்ன காவல்துறை அதிகாரிகள் நாங்கள் தேடிட்டு இருக்கோம், 4 தனிப்படைகளை அமைத்திருக்கிறோம், எக்ஸ்ட்ராவாக ஒரு தனிப்படை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்முடைய காவல்துறை அதிகாரிகள். ஆனால் இந்த காவல்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவங்க யார், அவங்களுடைய பெயர் என்ன, அவங்களுடைய கார் நம்பர் என்ன, அவங்களுடைய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத வர இன்டர்நெட்டில் சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய பெயர், அவங்களுடைய கார் நம்பரை சும்மா சர்வசாதாரணமாக லீக் பண்ணி விட்டாங்க. இதே நிலைமை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க மக்களே? மக்கள் அப்படின்னு சொல்கிறது டிபி ட்ரூப்ஸ். உங்களை நான் கேட்டுக்கிடணும், எங்களை நீங்கள் கேட்டுக்கணும், அவ்வளோதான். வேறு யார் இதை கேட்க போகிறா? பாமர மக்களுக்கு இதனுடைய அந்த எஃபெக்ட் என்னன்னு தெரியுமா? ஒரு கார் நம்பர் வெளியில் வந்துருச்சுன்னா OLXல நீங்கள் உங்கள் காரை விற்பனை செய்கிறதா இருந்தால் கூட அங்கே அந்த கார் நம்பரை இரேஸ் பண்ணியிருப்பாங்க, பிளர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கார் நம்பரை வச்சு அந்த கார் எப்போ உள்ளது, என்ன, எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, எந்த ஊரில் உள்ளது, இப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை எடுக்க முடியும். அப்படிப்பட்ட ரொம்பவே சீக்ரெட்டாக வைக்க வேண்டிய டேட்டாவை எல்லாமே நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் சும்மா லாவிஷாக சோஷியல் மீடியாவில் பகிர்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை எவனாவது கேட்டானா? எங்க இப்படி நீங்கள் பகிர்கிறீர்களே? அதிமுகவினுடைய ஐடிவிங்க, பிஜேபியினுடைய ஐடிவிங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் கேட்டாங்க. ஆனால் திமுக காரன் எவனாவது கேட்டானா? இப்போ கேட்கறதுக்கான தேவை என்ன அப்படின்னு கேட்டால், சார் நீங்கள் முட்டு கொடுத்தீங்கல்ல, நான் தப்பே சொல்லலை, ஓகே, உங்கள் கட்சிக்கு எதிராக உங்கள் கட்சி கொடி போட்டுட்டு 2 காரில் வந்தவங்க இப்படி அட்டூழியம் பண்ணிட்டாங்க, அவங்க திமுக காரனாகவே இருக்காது. எப்படி அந்த ஞானசேகரனை திமுக காரன் இல்லைன்னு சொல்லி உங்களுடைய அமைச்சர்கள் சொன்னாங்களோ, கடைசியாக வேறு வழியே இல்லாமல் முதலமைச்சர் சட்டசபையில் வச்சு சொல்கிறார் அவர் திமுகவினுடைய அனுதாபி அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இவனுங்களும் அனுதாபியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக கட்சி கொடியை ஏற்றின அந்த காரில் தான் பயணம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா,
இவ்வளவு கேவலமான ஒரு செயலை நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் செய்யும்போது, பெயர், கார் நம்பர் இது எல்லாமே கொடுக்கும்போது அது தவறுன்னு சொல்லி காண்பிக்க வேண்டிய அந்த தருணம் நமக்கும் இருக்குல்ல. நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருப்பாங்களா, அவங்க இதை பார்த்தால் கண்டிப்பா அந்த தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்ல. அவங்களும் தவறு தானே செஞ்சிருக்காங்க. இதை தான் நம்ம கேட்குறோம். ஏன்னா இது யாரோ பாதிப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால போக முடியாது. நாளைக்கு நாம பாதிப்படையும் போதும் இதே மாதிரியான தவறுகள் நடக்கும்போது நம்ம வீட்டு அட்ரஸ் வர எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா ஈஸியாக நம்மளை அடிக்கணும்னு நினைக்கிறவன் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பானா? இன்னைக்கு கூட பாருங்க, நேராக ஏகப்பட்ட இடத்துல வெட்டு குத்து அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. நிறைய இடத்துல, திருநெல்வேலியில் இன்னைக்கு ஒரு கொலை, சென்னையில் ஒரு கொலை அப்படின்னு சொல்ற ஏகப்பட்ட இடங்களில் கொலை சம்பவங்கள் நடந்துட்டு வருகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பதட்டமாகக்கூடிய நாம் எப்படி அவங்களுக்குலாம் இந்த அட்ரஸ் கிடைக்குதுன்னா, இந்தா பாருங்க நம்ம காவல்துறை அதிகாரிகள் அட்ரஸ் எல்லாம் ஃபார்வர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஜகபர் அலி அவர் கொடுத்த கேஸ், அந்த கேஸ் அங்க ஒரு காவல்துறை அதிகாரியோட ஒரு டேபிள் இருந்து இன்னொரு டேபிளுக்கு போறதுக்கு முன்னாடி, ஒரு அதிகாரியினுடைய டேபிள் இருந்து இன்னொரு டேபிளுக்கு போறதுக்கு முன்னாடி எவன் தப்பு செஞ்சானோ அவன்கிட்ட போயிருச்சு, உனக்கு எதிராக ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்துருக்காருப்பா அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு ஸ்பீடா யாருப்பா வேலை செய்யறா? பொதுமக்களுக்கு எதிராக வேலை செய்வது யார் அப்படிங்கிற கேள்வியை தானே நாங்க கேட்கிறோம். யார் இந்த சாருக்கு பதில் கிடைக்கலன்னா நான் சில விஷயங்களை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. இந்த ஞானசேகரன் யார் கூட பேசினா, தப்பு செஞ்ச பிறகு எத்தனை திமுக காரங்க கூட பேசினா, எவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் கூட பேசினாங்க, இது எல்லாமே என்ற டீட்டெயில்ஸா இருக்கு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதை வெளியிடவில்லை என்றால் நான் வெளியிடுவேன், நிச்சயமா வெளியிடுவேன். அந்த நேரத்தில் இங்க பல தலைகள் உருளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். இது ஒரு ப்ரெஷரை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனா இன்னொரு கேள்வி வருது, இந்த அண்ணாமலை அவர்களுக்கு இது எப்படி கிடைத்தது அப்படிங்கிறது தான். அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, உங்களுக்கெல்லாம் எப்படி எஃப்ஐஆர் காப்பி கிடைத்ததோ, இந்த எஃப்ஐஆர் காப்பியை பற்றி நிறைய செக்ஷன்லாம் வச்சு பேசினதுனால ஒன் இந்தியாவினுடைய சில நபர்கள், அதே மாதிரி சில பத்திரிகை ஊடகத்தினுடைய நபர்கள், இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன செய்யறாங்கன்னா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். நிறைய பேருடைய மொபைல் ஃபோன் எல்லாம் பறிமுதல் செஞ்சு அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாலாம் அனலைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. சில நபர்கள், சில பத்திரிகையாளர்களுடைய அந்த மொபைல் ஃபோன் மட்டும்தான். அப்போ இதே மாதிரி உங்களுக்கு எப்படி எஃப்ஐஆர் கிடைச்சது, அதே மாதிரி தான் எனக்கும் இந்த டேட்டா கிடைச்சது. ஞானசேகரனுடைய கம்ப்ளீட் 1 இயர்க்கான கால் ஹிஸ்ட்ரி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றார் அண்ணாமலை அவர்கள். அப்போ கண்டிப்பா யார் இந்த சார் அப்படிங்கிறத ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வெளியிடவில்லை என்றால் நான் வெளியிடுவேன்னு சொல்ற அண்ணாமலை அவர்கள் எப்போது வெளியிடுவார்கள் அப்படிங்கிற கேள்வியை சாதாரண மக்கள் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் எஃப்ஐஆர்னுடைய அவ்வளோ டீட்டெயில்ஸையும் வெளியில் விடுறாங்க, சர்வசாதாரணமாக வெளியில் விடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி காவல்துறை அதிகாரிகளை நம்ம நம்புறது அப்படிங்கிற கேள்வி சோஷியல் மீடியாவில் இப்போ பரவலாக பேசப்பட்டு வருது. ஐயா, நீதிமன்றம் சார்பாக இல்லாட்டி உயர் காவல்துறை அதிகாரிகள், பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள், நல்ல காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரியான தவறுகள் நடைபெறாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஞானசேகரன் அவனுடைய வழக்கிலேயே நம்ம சொல்லியிருந்தோம். பாதிப்படைந்த பெண் அவங்களுடைய முகவரி எல்லாமே எஃப்ஐஆர்ல இருந்தது, அந்த எஃப்ஐஆர் லீக் ஆயிருச்சு. இதே மாதிரி ஒரு எஃப்ஐஆர் இனிமேல் லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்தோம், காலில் விழுந்தோம், எல்லா காவல்துறை அதிகாரிகளிடமும் கண்ணீர் வடித்தோம். ஏகப்பட்ட நபர்கள் சோசியல் மீடியாவில் வந்து கண்ணீர் வடித்தார்கள். அப்படியும் இப்போ ஒரு பெண்ணினுடைய பெயர், அந்த பெண் உபயோகப்படுத்தின காரினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியில வருதுன்னா நம்ம எவ்வளவு அஜாக்கிரதையான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் கேள்வியாக இருக்கு. இதை கேட்கறதுனால நாம காவல்துறைக்கு எதிரானவங்க அப்படிலாம் கிடையாது. யார் தவறு செய்தாலும் நீங்க செஞ்சிருக்கிறது கொஞ்சம் தவறு தானே அப்படின்னு சொல்றத இந்த உலகத்துல அம்பேத்கர் அவர்களை பற்றி நம்ம பேசும்போது, சமூக நீதியில நம்ம இருக்கும்போது இந்த ஒரு பேச்சுரிமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு என்பதை நாம் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்விகள் அப்படிங்கிறது எல்லாமே வருது. அதனாலதான் நிறைய பேர் இந்த கேள்வியை சோசியல் மீடியால கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்திருக்கக்கூடிய செய்தி, இதெல்லாம் பெரும் பிரச்சனை. கனிம வளத்தினுடைய அந்த லாரி அசோசியேஷனுடைய ஒரு நம்பர் பேசுறாரு, இன்னும் 10 வருஷத்துல இங்க கனிம வளமே இல்லாம போயிடும், தமிழ்நாட்டில் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, கர்நாடகாவுக்கு லட்சக்கணக்கான டன் கனிமத்தை நம்ம ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம், கேரளாவுக்கு நம்ம கனிம வளத்தை ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதை பத்தி ஒரு டிபேட்டை நடத்தி இருக்கணும். இல்ல இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த காரா இருக்கட்டும், யார் அந்த சாரா இருக்கட்டும், அதை பத்தி ஒரு டிபேட் நடத்தி இருக்கணும். நம்ம மீடியாக்கள், பெரிய பெரிய மீடியாக்கள் என்ன டிபேட் நடத்திட்டு இருக்காங்க தெரியுமா? சீமான் அவர்கள் இலங்கைக்கு போனாரா இல்லையா, எல்லாளன் படத்துல எத்தனை சாங், அந்த சாங்ல சீமான் அவர்கள் நடித்தாரா இல்லையா, அவங்க ஒளிப்பதிவாளர் என்ன கேமரா யூஸ் பண்ணாரு, அந்த கேமரா வச்சு அவர் எந்த விலங்கினுடைய படத்தை எடுத்தார், சீமான் அவர்கள் அந்த துப்பாக்கியை வைத்திருப்பது எப்போது, இந்த மாதிரியான பல விவாதங்களை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு நபரை நீங்க வீழ்த்தணும்னு நினைச்சிட்டீங்க, யார சீமான் அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இல்லை, ஒரு 2-3 வருடங்கள் 5 வருடங்களாகவே நீங்க அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பல மீடியாக்கள், மீடியாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவரை இன்னும் வீழ்த்த முடியல. சரி, இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணி நீங்க வீழ்த்துறதுக்கு ட்ரை பண்றீங்க, ஓகே நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க வீழ்த்திக்கோங்க. ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கே, அதையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சீமான் அவர்களை பற்றியான அந்த டாக்குமெண்ட்ரிக்கு நீங்க போலாமே.
ஏதோ வேர்ல்டு லெவலில் இது ஃபேமஸான செய்தி மாதிரி இதையே போட்டு போட்டு அவங்கள கூப்பிடுறீங்க, முன்னாள் புலிகளை கூப்பிடுறீங்க, அந்த புலிகளுக்கு உதவிய நபர்கள் அப்படின்னு கூப்பிடுறீங்க, அங்கே இருக்கக்கூடிய சமையல்காரனை கூப்பிடுறீங்க, ஃபோட்டோ நிருபர் கூப்பிடுறீங்க, அவன் எங்கேயோ போன அந்த வேற யாரு கூட பேசியிருக்கான் அவனை கூப்பிடுறீங்க. இவ்வளோ ஒர்க்கை உங்களால் பண்ண முடியுது. அப்போ இறங்கி உங்களால் வேலை பார்க்க முடியும். மக்களுக்காக நீங்கள் இறங்கி வேலை பார்க்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி செய்தி ஊடகத்தை பார்த்து மக்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே பாருங்களேன், ChatGPT வந்துச்சா, தூக்கி சாப்பிட்றதுக்கு DeepSeek வந்துருச்சா, செய்தி மீடியாவை தூக்கி சாப்பிட்றதுக்கு யூடியூபர்ஸ் வந்துட்டு இருக்காங்களா, இதை விட தூக்கி சாப்பிட்றதுக்கு இனிமேல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொதுவாக எல்லாருக்கும் லைவாக இருக்கக்கூடிய CCTV கவரேஜ் இப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துடும். ஸோ நீங்கள் உங்களை அப்கிரேடு செய்யலை, செய்தி ஊடகங்கள் நாங்கள் இப்படித்தான் செய்தியை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் அதே அஜெண்டாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மக்கள் சீக்கிரமாக உங்கள் எல்லாரையுமே புறக்கணிப்பார்கள். ஏன்னா எல்லாருமே சோஷியல் மீடியாவை பயன்படுத்திட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிட்டு இருக்கு. அந்த உண்மையை சொல்றதுக்கு அட்லீஸ்ட் என்ன மாதிரி கொஞ்சம் பேராவது இருப்பாங்க. அவங்க உண்மையை சொல்லும்போது நிச்சயமா மக்களுக்கு விழிப்புணர்வு வரும். அந்த விழிப்புணர்வு தான் உங்களுக்கு நீங்களே வைத்துக்கொள்ளக்கூடிய ஆப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா, கோயில் முன்னாடி ஒருத்தவங்க பீஃப் கடை போடுறாங்க, தள்ளுவண்டி கடை. அங்கே நீங்கள் தள்ளுவண்டி கடையில் இந்த மாதிரி பீஃப் போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்கிறாரு. அவர் பாஜகவை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. உடனடியாக அந்த பெண்ணுக்கு என்ன செய்கிறீங்கன்னா, அது எப்படி எங்கே நீ தள்ளுவண்டி கடையை போடணும் அப்படிங்கிறத யார் முடிவு செய்வது, அங்கே தான் நீ பீஃப் கடையை போடணும் அப்படின்னு சொல்லி திமுக ஆதரவாளர்கள் கூட அந்த பெண் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பெரிய அளவில் பேட்டி கொடுக்குறாங்க. இதை நம்ம பார்த்தோம். ஆமாம்ல, அவங்க கடையை போடுறது அவங்களுடைய உரிமை. அதை வந்து பாஜக காரங்க தட்டி கேட்டாலும் சரி, யார் தட்டி கேட்டாலும் சரி, அது தவறு அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லியிருந்தோம். ஆனால் அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. இது தவறுங்க, இங்கே போடக்கூடாதுன்னு நாங்கள் முதலே சொல்லியிருக்கோம், அந்த பெண் தான் வந்து போட்டாங்கன்னு சொல்லும்போது ஓகே விஷயம் வேற மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த காவல்துறை அதிகாரிகள் வழக்கெல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு தள்ளுவண்டி பிரச்சனை எங்க. ஆனால் இதை செஞ்சது யாரு? திமுக காரங்க. ஒன்று இங்கே தள்ளுவண்டி கடை போடக்கூடாதுன்னு சொன்னோம்ல, ஏன் வந்து போட்ட சார்? நேற்று நீங்கள் போட்டிருக்கலாம், சொல்லியிருக்கலாம்ல சார், நாங்கள் வந்து போட்டிருக்க மாட்டோம்ல, இங்கே இவ்வளோ சரக்கு இறக்கி வச்சுட்டோம், இதுக்கான காசை யார் சார் தருவா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது, நாளையிலேருந்து இங்கே எவனும் வண்டிலாம் போட்டிருக்க கூடாது, அப்படி செஞ்சிருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ இந்த முறையும் அந்த பெண்ணுக்காக வந்த செய்தி ஊடகங்கள் இந்த பெண்ணுக்காகவும் வரணுமா வேண்டாமா? அங்க பாஜக காரங்க தட்டி கேட்டாங்க, பீஃப் அப்படிங்கிறது இருந்தது, சிறுபான்மையை சார்ந்த ஒரு பெண், அதனால ஊடகங்கள் எல்லாரும் பேசினீங்க. இன்னைக்கு திமுக ஆளும் கட்சி, அவங்களுடைய மீட்டிங், அதே தள்ளுவண்டி, அதே சாப்பாடு, ஆனா யாரும் கேட்க மாட்டீங்க. என்ன சார் உங்க நியாயம்? இதை பார்க்கும்போது என்ன உலகத்துலடா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? இப்படியெல்லாம் சம்பாதிச்சு சாப்பிட்டு நம்ம ஜீரணிச்சிருமா? நமக்கு இந்த தவறு செய்யறானே தட்டி கேட்பதற்கு தானே ஊடகம் இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்க தைரியமா இருந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஊடகம் ஒன் சைடா வேலை செய்யுது அப்படின்னு சொல்லும்போது ஏங்க நெஞ்சு குறுகுறுன்னு இருக்காது? தூங்கும்போது வருத்தமே உங்களுக்கு இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? என்னப்பா கேள்வி? வேங்கை வயலில் பார்த்தியா, முன்னாடி ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, கோல்டு பாக்ஸ் சொல்லுவாங்கல்ல, பிணங்களை வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ். என்னப்பா வேங்கை வயலுக்கு முன்னாடி இருக்கேன்னு பார்த்தா, ஆமாங்க ஊருக்குள்ளே யாரையும் விட மாட்டேங்காங்களா, யாரோ இறந்து போயிட்டாங்க, அதனால் அந்த பிணத்தை நடு ரோட்டில் வச்சு நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்று வெளியாகி இருக்கிறது. இதெல்லாம் கொடுமை. காலத்திலும் இது அந்த உறவினர்களுக்கு மறக்குமா? அவங்களுடைய யாரோ ஒரு நபரை இழந்துட்டாங்க, இழந்த ஒரு நபரை பெட்டிக்குள்ளே வச்சு நடு ரோட்டில் வச்சு போராடிட்டு இருக்காங்களே. நம்ம எந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னு கேட்டால் வேங்கை வயலில் இருக்கும். ஆனால் நம்மளால் வேங்கை வயலுக்கு போக முடியுமா? இல்லை, போலீஸ் ரெஸ்ட்ரிக்ஷன், விசா வாங்கிட்டு தான் உள்ளக்க போகணும் அப்படிங்கிற நிலைமை இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இதெல்லாம் ரொம்ப சுலபமாக நம்ம கடந்து போனாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தயவு செஞ்சு கடந்து போயிடாதீங்க. இவ்வளோ தூரம் நான் சொன்னது அரசியல்வாதிகள், ஆளும் கட்சி, எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஆட்டோவில் பயணித்த மருத்துவரை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை, இந்த செய்தி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. ஆட்டோவில் பயணித்த ஒரு மருத்துவரை கடத்தி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த ஒரு 4 பேரை நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்திலிருந்து அழைச்சிட்டு போகும்போது அங்க ஒருத்தன் இதை வீடியோவா எடுத்த ஒரு ஒளிப்பதிவாளரை அடிக்க போறான். அந்த தைரியத்தை பாருங்க. காவல்துறை அதிகாரிகள் ஒரு 10-12 பேர் சுத்தி இருக்காங்க. ஆனா காவல்துறை அதிகாரியை போப்பா போப்பா அப்படின்னு சொல்றாங்க அந்த குற்றவாளியை. அவன் தில்லா நடந்து போறான். இப்படி தில்லா நடந்து போறதுக்கு அவனுக்கு யார் இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்தது? இந்த ரவுடிஸ்களுக்கு, இல்லாட்டி இந்த கூட்டல் பாலியல் வன்புணர்வு செய்தவனுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய நம்பிக்கை, இவ்வளோ பெரிய தைரியத்தை யார் கொடுத்தாங்க? காருக்கு முன்னாடி ஒரு கொடி இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்ற அந்த நம்பிக்கை யார் கொடுத்தா? திமுக பின்னாடி நம்ம போனா நம்ம பெரிய ஆட்கள், பாஜகவுக்கு பின்னாடி போனா நம்ம பெரிய ஆட்கள், அதிமுகவுக்கு பின்னாடி போனா, நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி போனா, தாவேகாக்கு பின்னாடி போனா, இப்படின்னு சொல்லி அரசியல் கட்சிக்கு பின்னாடி நம்ம ஒழிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை யாருமே எதுவுமே கண்டுக்கிட மாட்டாங்க.
இந்த சொசைட்டியில் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க அப்படிங்கிற அந்த பயம்தான் இன்னைக்கு பல நபர்களுடைய ரொம்ப பெரிய ஒரு லைசன்ஸாக இருக்குது, தவறு செய்வதற்கான லைசன்ஸாக இருக்குது. ஈசிஆர் பெண்களுடைய விஷயத்திலையும் அதே லைசன்ஸ் தான், ஞானசேகரன் விஷயத்திலையும் அதே லைசன்ஸ் தான். அந்த கொடி அந்த அரசியல் பின்புலம், அதை காப்பாற்றுவதற்கு ஒரு அரசியல்வாதிகள், அதை பார்த்து பயப்படக்கூடிய நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் நாம ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கோம்? 2 நாள் வீடியோ போடல, உடனடியாக உறவுகளிடமிருந்து கால் வருது, நண்பர்கள் கால் பண்றாங்க, என்ன விக்கி என்ன ஆச்சு, ஏதாவது ஒரு பிரச்சனையா, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, இல்லாட்டி உன்னை யாராவது மிரட்டினாங்களா? அந்த பயம் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ யோசிக்கிறேன், அப்போ நம்மை சுற்றி இருக்கிறவங்களே இவ்வளோ பயப்படுறாங்களே, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தன் உண்மையாக தவறு நடக்குது அப்படின்னு சொல்லி எப்படி அவனால் கேள்வி கேட்க முடியும்? அவனை யாராவது அடிச்சிட்டாங்கன்னா அவன் குடும்பத்தை யார் பாப்பா? அந்த பயத்தை தான் ஊட்டி 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 வளர்த்து எதையுமே கேள்வி கேட்க முடியாத ஒரு சமுதாயமாக நம்மளை மாற்றிட்டாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. இந்த பயம் காரணமாக அரசியல் சதுரங்கத்தை மூடிடலாமா? நம்ம மூடிடுமா? பேசாமல் நீங்களே உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. எதுக்கு இப்படி நான் பாட்டுக்கு பேசி பிரச்சனைகளை வளர்த்து இந்த சேனலை வளர்த்துட்டு போகணுன்னு ஏதாவது இருக்கா? டொனால்டு ட்ரம்பை பற்றி பேசினேன்னா, புட்டின் அவர்களை பற்றி பேசினேன்னா, ஐஎஸ்ஆர்ஓ பற்றி பேசினேன்னா, டீப் சீக்கை பற்றி பேசினேன்னா, சண்டை சச்சரவே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடணும்னு சொல்லி நானும் போயிட்டுமா ஒரு ஓரமாக? உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் அடுத்த காணொலி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் பதிவு பண்ணலாம். ஏன்னா ஏகப்பட்ட விஷயத்தை பார்த்து மனம் நொந்து அதை உங்ககிட்ட வந்து சொல்லி அதை ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குற அளவுக்கு அதை புஷ் பண்ணி இதெல்லாம் விட சிம்பிளாக ஒரு ட்ரோலை போட்டு விட்டேன்னா மில்லியன் கணக்கில் ஓடக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது மனசு வலிக்குது, உண்மையிலேயே வலிக்குது. எனக்கு வியூஸ் போகலைங்கிறதுக்காக கிடையாது, இதையும் ரசிக்கிறாங்களே, இதை மக்கள் பார்க்கவே மாட்டுக்காங்களே அப்படிங்கிற அந்த கோபம் மட்டும்தான். ஃபோர்ஸ் பாஸ்கெட் பால் இதை அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பெரியவங்களுடைய உதவி வேணும். ஒரு 6 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகள் இதை விளையாடலாம். ISI சர்டிஃபிகேட், நம்ம மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் தான். வேற லெவலில் அதனுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். 10 பால், அதை 2 பேர் விளையாடலாம், இல்லாட்டி 4 பேர் விளையாடலாம். கண்டிப்பாக அப்பா அம்மா 2 குழந்தைகள் விளையாடுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு கேமாக இருக்க போகுது. மிஸ் பண்ணிடாதீங்க. பெரிய சைஸ், கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இது ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 1099க்கு கிட்ஸ் பெஸ்டிக்கான லிங்க் கீழே இருக்குது. இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட நல்ல டிமாண்டிங்காக இருக்கக்கூடிய டாய்ஸ் கிட்ஸ் பெஸ்டியில் கிடைக்கும். ஆனால் விலை பாதியாக தான் இருக்கும். நீங்கள் இதை தேடி பாருங்கள். இந்த ஃபியூஸ் பாஸ்கெட் பால் அப்படிங்கிறத ஆன்லைனில் நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்து கூகுள் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த விலைக்கு யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். இது ஒரு சர்வீஸாக ப்ளஸ் என் வீட்டு குழந்தைகள் விளையாண்டுட்டாங்க, உங்கள் வீட்டு குழந்தைகள் விளையாடுவதற்கான ஒரு சான்ஸாக இதை நான் பார்க்குறேன். அவ்வளோதான். இதுக்காகத்தான் கிட்ஸ் பெஸ்டியை தொடங்கினேன், ரன் பண்ணிட்டு இருக்கேன், ரன் பண்ணுவேன். கிட்ஸ் பெஸ்டி அப்படிங்கிற பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டேக்லைன் என்ன தெரியுமா? எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.